जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இது AIADMKயோட ஜாதகம். அதாவது 1972 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 10:30 மணிக்கு சென்னையில் எம்ஜிஆர் அவர்களால் ஃபார்ம் ஆகப்பட்ட கட்சி. அந்த நேரத்தில் உள்ள பிளானட்டரி பொசிஷன் ஏதோ அதுதான் அதோட ஜாதகம் என்று சொல்லப்பட்டது. அதாவது நம்ம ஒரு பிரஸ்தானம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு முகூர்த்தம் பார்க்கும் இல்லையா, அந்த முகூர்த்தத்தில் நவகிரகங்கள் எந்தெந்த ராசிகளிலே இருக்கிறதோ அது அந்த முகூர்த்தத்தோட ஜாதகம். அது ஒரு பிரஸ்தானமாயிருந்தாலும் ஒரு பர்சன் ஆயிருந்தாலும் எல்லாமே அப்படித்தான். அப்போ இது ஏடிஎம்கேயோட ஜாதகம். இந்த ஜாதகத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அம்மையாரை பற்றி சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். அம்மையார்ன்னு சொன்னாலே போதும், யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா அம்மையார் இந்த கட்சியில் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, கடைசியில் எப்படி ஆச்சு அது தெரியும் இல்லையா. ஆரம்பத்தில் எல்லாரும் ரொம்ப மட்டம் தட்டி இருந்தாங்க. கடைசி காலத்துக்கு அந்த காலத்துக்கு முன்னே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது இல்லையா, அசைக்க முடியாத பவர். அதாவது தென்னிந்தியாவில் ஒரு அயர்ன் லேடி இருந்தால் கண்டிப்பாக அது இவங்க தான். அவங்களுக்கு இருக்கப்பட்ட அந்த வில் பவர் எம்ஜிஆருக்கு கூட இருந்ததோ என்ற சந்தேகம்தான் கட்சியில். அதுக்கு என்ன காரணம் என்றால், ஜெயலலிதா அம்மையாரோட லக்னம் என்று சொல்லப்பட்டது மிதுன லக்னம். அந்த அம்மையாரோட ஜாதகத்தில் மிதுன லக்னம். இந்த கட்சிக்கு தனுசு லக்னம். அப்போ அம்மையாரோட லக்னத்தோட நேர 7ஆம் இடம் ஸ்ட்ரைட்டு பார்வை இந்த கட்சிக்கு இருக்கு. அதாவது சுருக்கமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பு கட்சிக்கும் கட்சியோட தலைமைக்கும். கட்சி தலைமை அந்த நேரத்தில் அம்மா தானே, ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் உண்டு. இது பாவோல்பாவ சிந்தையில் எம்ஜிஆருக்கும் இந்த கட்சிக்கும் இருக்க ஸ்ட்ரைட்டாக இப்படி இல்லை, பாவோல்பாவ சிந்தையில் அந்த யோகம் இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் அந்த கட்சி இல்லை அந்த பிரஸ்தானம் நம்ம கையிலே நிற்கும். அது புரிஞ்சிருக்க வேண்டும். இங்கே இப்படி போட்டிருக்கிறது என்றால் அம்மாவுக்கு சுட்டும் 1 2 3 4 5 6 லைன் போட்டிருக்கு. அதில் 10 20 30 40 50 60 இப்படி எல்லாம் போட்டிருக்கு. இது வேற விஷயம். அது என்னென்றால் ஜாதகத்துக்கு முன்னாடி இது கொஞ்சம் சொல்லுவோம். இது பாருங்க, இது ஒரு 60 லட்சம் ஜனங்கள் அப்படி வைக்கலாம். நமக்கு ஒரு 60 லட்சம் ஜனங்கள். இந்த 60 லட்சம் ஜனங்களோடு நம்ம கேட்குறோம், ஜெயலலிதா அம்மையார் எப்படி என்ன சொல்லுவாங்க, அப்பா எங்களுக்கு கடவுள் அப்படி இப்படி இப்படி ஆயிரக்கணக்கு நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. இந்த 60 லட்சம் ஜனங்களும் உங்களுக்கு நேரடியிலே அது அனுபவம் இருக்கா? அது இல்லை, அவன் சொன்னான் அப்படி சொல்லுவாங்க. சரி, அது விட்டு நம்ம உள்ள வந்தாச்சு. அப்படி இந்த 50 லட்சம் ஜனங்கள் அவர்கிட்ட கேட்டாச்சு. அதாவது இந்த எலெக்ஷனுக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, அதுக்கு எக்ஸிட் போல் பலம் பார்ப்பாங்க இல்லையா, எக்ஸிட் போல் ரிசல்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது இதே மாதிரி தான். அப்போ இந்த 60 தாண்டி நம்ம 50 இன்னும் ஒரு ஸ்டெப் உள்ளே வந்தாச்சு. கேட்போம், ஜெயலலிதா அம்மையார் எப்படி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நீங்கள் அம்மாவை பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? அது இல்லை, எல்லாரும் சொன்னாங்க, அது தெரியும் இல்லையா அப்படின்னு அவரும் சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பு தாண்டி 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 கடைசியில் 10க்கு வந்தாச்சு. இந்த 10 லட்சம் பேர்கிட்ட கேட்போம். அப்போ அவரும் என்ன சொல்லுவாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. இதே மாதிரி எதிர்கட்சிகள் இதே மாதிரி ஒரு கோடு போட்டால் எல்லாம் தோஷம்தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த நல்லதிலே உண்மை ஒன்றும் இல்லை, கெட்டதிலே உண்மை ஒன்றும் இல்லை. இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் மற்றவர் சொல்றது கேட்டு சொல்றாங்க. ஆமாம், அப்படி சொன்னா இப்படி சொன்னா அப்படி இப்படி சொல்றான். அப்போ உண்மையில் இந்த அம்மாவோட கேரக்டர் என்ன, சுபாவம் என்ன, அந்த அம்மாவோட மனசுல என்ன இருந்தது, இது யாருக்கு தெரியும்?
இந்த 10 லட்சம் பேருக்கும் அது தெரியாது. அப்புறமும் இந்த லைனுக்கு உள்ள எத்தனை பேர் இருக்கு அவருக்கு தான் தெரியும். இந்த லைனுக்குள்ள எத்தனை ஆள் இருந்தது? ஒரே ஒரு ஆள். யார் அது? சசிகலா. 36 வருஷத்துக்கு மேல் சசிகலா ஜெயலலிதா அம்மையாரோட நிழலாகவே இருந்தார். சண்டை வழக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அன்பும் பாசம் உள்ள இடத்துல எல்லாம் சண்டை வழக்கு நடக்கத்தானே செய்யும். எந்த குடும்பம் இருக்கு சண்டை வழக்கு இல்லாதது? அப்போ ஜெயலலிதா அம்மையாரோட மனசு என்ன, அவங்க என்ன நினைச்சிருந்தது, கட்சியை பற்றி, மக்களை பற்றி, ஜனங்களை பற்றி, நாட்டை பற்றி, இதெல்லாம் உண்மையாகவே யாருக்கு தெரியும்? ஜெயலலிதா அம்மையாரோட கூடவே இருந்த சசிகலாவுக்கு தெரியும். மற்றவங்க சொல்றதெல்லாம் இதே மாதிரி தான், இந்த 60, 50, 40, 30, 20 மாதிரி தான் அப்படி நிறைய சொல்லுவாங்க. அது ஒன்றும் அர்த்தமே இல்லை. அப்போ இங்கே இப்போ ஜெயலலிதா அம்மையாரோட நிழலை மாற்றி விட்டுட்டு கட்சியை கம்பீரமாக்கலாம், வளர்த்தலாம், அப்படி இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. நல்லா இப்போ ஒன்று சொல்கிறேன், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை, நான் அரசியல்வாதியும் இல்லை. இப்படி சூப்பராக உள்ள ஒரு பிரஸ்தானம் அது சீரழிஞ்சு போகக்கூடாது. ஏன்னா புதிய புதிய கட்சிகள் வந்து கொண்டு இருக்காங்க இல்லையா? இதில் இருந்த ஜனங்கள் அங்கிட்டு போகும் இல்லையா? இந்த ஜனங்களே நம்ப முடியாதுங்க, ஒரு காலமும் ஜனங்களே நம்ப முடியாது. இது பாருங்க, இங்கே இந்தியாவிலேயே காமராஜர் மாதிரி ஒரு உத்தம அரசியல்வாதி எங்கே இருந்தாங்க? எங்கேயுமே இல்லை. அவங்களே எலெக்ஷனில் தோற்று பார்த்தாச்சு இல்லையா? அப்போ ஜனங்களை நம்ப முடியாது. அது எந்த நேரத்திலே அங்கிட்டும் இங்கிட்டும் மாறி திங்க் பண்ணப்பட்ட ஆளுகள் தான். இங்கே 2016 இருந்து இந்த கட்சிக்கு, அதாவது ஏடிஎம்கேக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சாச்சு. அதாவது சனி தசாகாலம் ஆரம்பிச்சாச்சு. சனி ஜாதக பிரகாரம் சுபக்ஷேத்திரத்தில் இருக்கிற, ராசியாதிபன் பாகிஸ்தானத்தில் இருக்கு. அப்படி இருந்தாலும் ராஜகாரகனாக இருக்கப்பட்ட அந்த சூரியன் ஜாதகத்தில் நீச்சம்தான். இப்போ சனி தசாகாலம் நடக்கிறது. சனி ரிஷப ராசியிலே இருக்கு. ராசியாதிபனாக இருக்கப்பட்ட வீனஸ் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்திலே இருக்கு. அது நல்ல யோகம்னு சொல்லுவாங்க. ஆனா பாகிஸ்தானாதிபனாக இருக்கப்பட்ட சூரியன் நீச்சமாக இருக்கு. சுருக்கமா இப்போ எந்த ஆட்சி நடக்கிறதோ அதுதான் மறுபடியும் கண்டினியூ ஆகும், அப்படித்தான் பிரசனத்திலே தெரிகிறது. அது மட்டுமல்ல, கட்சியிலே நிறைய பிரச்சனைகள் உருவாகும். இப்போ உள்ள தலைமை, அந்த தலைமைக்கு பொறுத்த வரைக்கும், இது பிரசனம் சாஸ்திரப்படி, இப்போ உள்ள தலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி கையிலே கோரிய ஜலம் மாதிரி தான். புரிஞ்சிருக்கோ? புரியலையா? இப்போ உள்ள கட்சி தலைமைக்கு ஏஐஏடிஎம்கே என்று சொல்லப்பட்ட அந்த பிரஸ்தானம், அந்த கட்சி ஒரு மகா பிரஸ்தானம் இல்லையோ, அது கையிலே கோரிய ஜலம் மாதிரி. என் கையிலே இருக்கும் அப்படின்னு நினைச்சா இருக்காது, போயிடும். அப்ப என்ன பண்ண வேண்டும்? இப்போ நீங்க திங்க் பண்ண வேண்டும். இந்த பிரஸ்தானம் சீரழியக்கூடாது, இந்த பிரஸ்தானம் இருக்கணும் என்றால் நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும். ஈகோயே மறக்க வேண்டும். ஏன்னா ஜாதகப்படி டைம் ரொம்ப மோசம். இல்லை என்றால் இன்னும் ஒரு 5 வருஷ காலம் இல்லை, அதுக்கும் அப்புறம் நீங்க அரசியலுக்கு, அதாவது ஆட்சிக்கு வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாகும். இப்போ உள்ள தலைமை, அதாவது இபிஎஸ், அவரோட ஜாதகம் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. அந்த ஜாதகம் கிடைக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணினேன், ஆனால் அது கிடைக்கல. அப்போது ஃபஸ்ட்டில் சொன்னேன், ஜெயலலிதா அம்மையாரோட ஜாதகத்துக்கும் இதுக்கும் ஒரு அரசியல் காம்பினேஷன் 100%, 100க்கு 100 இருக்கு. அதனால தான் ஜெயலலிதா அம்மையார் இதோட என்ன சொல்லலாம், நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படி இருந்தாங்க. எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்தது இல்லையா? யாருமே ஒரு அச்சரம், ஒரு வேர்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்? அந்த அளவுக்கு வில் பவர் இருந்தது. ஏனென்றால் எந்த ஜாதகத்திலே ஆயிருந்தாலும் லக்னாதிபனும் 4ஆம் பாவாதிபனும் ஒரு காம்பினேஷன் இருக்க வேண்டும், ஒரு பந்தம் இருக்க வேண்டும். எல்லா அரசியல்வாதிகள் ஜாதகத்திலே அப்படி இருக்கும்.
அதாவது லீடர்ஸோட ஜாதகத்தில். சாதாரண தொண்டன்மாரன் அப்படி சொல்லுவாங்க இல்லை, நானும் டிஎம்கே தான், நானும் ஏடிஎம்கே தான், நான் காங்கிரஸ் தான், இப்படியெல்லாம் அவரும் ஜாதகத்தில் அப்படி இருக்காது. யார் யார் அதுக்கு தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறதோ அவங்க ஜாதகத்திலே எல்லாம் இந்த லக்னத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி அந்த பிரஸ்தானத்துக்கும் இருக்கும். இப்போ பாருங்க, இதில் லக்னாதிபன் லக்னம் தனுசு, 4ஆம் இடம் 1 2 3 4ஆம் இடம் மீனம், லக்னத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபன் குரு. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? அதே போல ஜெயலலிதா அம்மையாரோட ஜாதகத்தில் அவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கு, 4ஆம் இடம் கன்னி. அப்போ அது மட்டுமல்ல, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபனாக இருக்கப்பட்ட அந்த புதன் பாகிஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் சூரியனோடு கூடி சேர்ந்து இருக்கிறது அம்மையார் ஜாதகத்தில். அதனால தான் அசைக்க முடியாத பவராக இருந்தது. ஒரு தரத்தில் சொன்னால் கலைஞரை விட பவர்ஃபுல்லான ஒரு அரசியல் லீடராக இருந்தது. அப்படி சொல்றதுல தப்பில்லை என்று தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஜாதகமாக இருந்தது அது. அப்போ இந்த கட்சி உடையாமல் இப்போ சீரழிஞ்சு தான் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வராமல் இருக்க வேண்டுமானால் யாரோ எல்லாம், அதாவது ஒரு இப்போ உள்ள தலைமையோடு பிரதர் இல்லா என்று சொல்லப்பட்ட ஒரு ஆள் வந்தார். அவரிடம் நான் சொன்னேன், நான் இன்னையாரோட இன்னையார் அப்படி அவர் சொன்னார். நான் இன்னையாளோட இன்னையாள் அப்படி அவர் சொன்னதுனால நான் அவரிடம் சொன்னேன், எனக்கு அவரை கொஞ்சம் பார்க்கணும், ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்கோ, இல்லை என்றால் அவரோட ஜாதகம் கொஞ்சம் வாங்கி கொடுங்கோ. கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவர் போனார். ஆனால் வரவே இல்லை. அப்புறம் பல முறை ட்ரை பண்ணினேன், நானே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரேன்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த ஜாதகம் கிடைக்கலே. அதனால 100% அவருக்கும் இந்த கட்சிக்கும் எத்தனை காலம் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியறதில்லை. ஆனால் பிரச்சனைப்படி வச்சு பார்த்தாச்சுனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி கையிலே கோரிய ஜலம் என்றே தெரிகிறது. அப்போது நம்மளை கைவிட்டு போகிறதுக்கு முன்னாடி அது கைவிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, கைவிட்டு போகாமல் இருந்தால் போராது, ஒரு அரசியல் கட்சி என்று சொல்லும்போது ஆட்சி இருக்கணும். இல்லைன்னா பின்ன என்ன அரசியல் கட்சி? அப்போ அந்த ஆட்சி இருக்க வேண்டுமானால் நீங்கள் இந்த அப்போ முன்னாடி இவரோட யாரோ ஒரு ஆள் வந்தான்னு சொன்னேன் இல்லையா? அவர் சொன்னார், ஒரு பெரிய அஸ்ட்ராலஜரோட அட்வைஸில் தான் இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ மடையன் ஏதோ சொல்கிறது கேட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. அதாவது இப்போது 90% ஆளுகளும் என்ன, அதாவது ஜோதிஷிகள் புகழ்ந்து பேசுவாங்க. ஒரு மினிஸ்டர் வந்தாச்சுன்னா ஹோன்னு நிறைய புகழ்ந்து பேசுவாங்க. ஏன்னா இவர் அரசியல்வாதி தானே, அவன் லீடர் தானே, மினிஸ்டர் தானே அப்படின்னு. அப்படி பேசக்கூடாது. ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது சொல்லணும். நீ யாராயிருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போது மூடன்மாராக இருக்கப்பட்ட ஜோதிஷிகளோட வழிகாட்டுதல் சுவீகரித்து சீரழியக்கூடாது. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருந்து இந்த மகா பிரஸ்தானத்தை கீழே போகாமல் மேலே மறுபடியும் கொண்டு வர வேண்டும். இங்கே இன்னொரு அரசியல் கட்சி அடுத்த காலத்தில் எங்கும் சக்ஸஸ் ஆகாது. அப்படித்தான் இன்னும் ஒரு 10-25 வருஷ காலம் இந்த திராவிட கட்சி தான் இருக்கும். அதிலே மாற்றம் இல்லை, மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இப்படி போனால் இது மறுபடியும் வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அதனால் இது வேண்டப்பட்டவர் யாராவது கேட்குறதா இருந்தால் யாரிடம் அட்வைஸ் பண்ணுமோ அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை பார்த்து தோஷத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த ஜாதகத்தில் இந்த சூரியன் நீச்சத்தில் இருக்கிறது இல்லையா, அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அப்புறம் இப்போ உள்ள தலைமையின் ஜாதகத்தில் ஏதாவது மைனஸ், கண்டிப்பாக மைனஸ் இருக்கும், சந்தேகம் இல்லை, அதுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு வீட்டோட நாதன், கிரகநாதன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லலாம், வீட்டோட அப்பா, அவர்தான் கிரகநாதன். அவரோட ஜாதகம் அந்த ஃபேமிலிக்கு எஃபெக்ட் ஆகும். சந்தேகம் உண்டா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு வீடு நல்லா சீரும் சிறப்புமாக வளர சௌபாகியத்துடன் நடந்து கொண்டே இருக்கு. எப்படி? அந்த அப்பாவோட சேலரியிலிருந்து வரப்பட்ட காசு இங்கே வர்றதுனால. அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, வேலை போச்சு, என்னாகும்? வருமானம் இல்லாதாகும். அப்போ குடும்பத்தில் அந்த பாதிப்பு உண்டாகும். அப்போ ஒரு கிரகத்தோட
நாதனுடைய ஜாதகம் அந்த கிரகத்துக்கு, அந்த கிரகம் என்றால் வீடு, அந்த வீடுக்கு கிரகம் அல்ல கிரகம், அதாவது ஒரு குடும்ப தலைவனுடைய ஜாதகம் அந்த குடும்பத்தை பாதிக்கும். அதே போல ஒரு பிரஸ்தான தலைவனுடைய ஜாதகம் அந்த பிரஸ்தானத்தை பாதிக்கும். ராகுல் காந்தியோட ஜாதகத்தில் நிறைய மைனஸ் இருக்கிறது, ஆனால் நிறைய ராஜயோகங்களும் இருக்கு. ஆனால் காங்கிரஸுக்கு மறுபடியும் மேலே வர முடியறதில்லை. ஏனென்றால் ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்க 2 ஜாதகத்திலே மைனஸ் இருக்கிறது. அதை மாற்றினால்தான் அது இங்கே எஃபெக்ட் ஆகிறது. அதை மாற்றினால்தான் மறுபடியும் கட்சி மேலே வர முடியும். இல்லைன்னா இப்படி போய்கிட்டே தான் இருக்கும். அதுபோல இந்த ஜாதகத்தில் சூரியன் நீச்சத்தில் இருக்கிறதுனாலையும் இப்போ அதாவது சனி தசாகாலம் நடக்கிறது. சனி இருக்கப்பட்ட ராசியாதிபன் சூரிய கஷேத்திரத்தில் சூரியன் நீச்சம், அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். ப்ளஸ் இப்போ உள்ள தலைமைக்கு ஜாதக தோஷம் இருந்தால் அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இணைந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பாக மேடையில் பாருங்க, எல்லா ராஷ்டிரியக்காருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. மேடையிலே பயங்கர ஒரு கூட்டம் வரும்போது தங்களே மறந்து ஆனந்திக்கிறாங்க, பேசுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. இந்த கூட்டம் பூரா ஓட்டாக மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு நினைச்சுக்கோங்க, இதே கூட்டம் தான் எதிர்கட்சிக்கும் போனது. திங்க் பண்ணணும் இல்லையா? இப்போ ஏடிஎம்கே ஒரு மாநாடு நடத்தும் போது எவ்வளவு கூட்டம் வந்தாச்சோ, இவங்க தான் டிஎம்கேக்கும் போறாங்க, அவங்க தான் பிஎம்கே, அவங்க தான் அங்கேயும் போறாங்க. அப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ ஜனங்களை பார்த்துட்டு, ஜனங்கள் வரப்பட்ட கூட்டத்தை பார்த்துட்டு எல்லாம் நான் தான் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு டைமில் இந்த அம்மையாரோட மறைவுக்கு அப்புறம் அந்த கட்சியிலே இருந்த ஒரு ஆள் திடீர்னு ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பித்தாச்சு, பயங்கரமாக ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பித்தாச்சு. அங்கே இங்கே மாநாடு பண்ணியாச்சு, மீட்டிங், பெரிய மீட்டிங் எல்லாம் பண்ணிச்சு, லட்சக்கணக்கு ஜனங்கள் எல்லாம் வந்தாங்க. ஒரு நாள் அவர் சொல்லி அவர் கூட இருக்கப்பட்ட ஒரு 4 பேர் அவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாங்க பார்க்கறதுக்கு. இப்போ ஜாதகம் பார்த்தேன், ஜாதகப்படி அவருக்கு அரசியலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அரசியலில் கொஞ்சம் மேலே வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஒரு டைமில் எம்பிஓ, ஒரு டைமில் எம்எல்ஏ எல்லாம் ஆச்சு. ஆனால் சொந்தமாகவே ஒரு கட்சி உருவாக்கி அதுக்கு தலைமையாக இருந்து பெரிய லெவலுக்கு வரக்கூடிய யோகம் ஜாதகப்படி இல்லை. அது நான் அவரிடம் சொன்னேன் வந்த ஆளுகள்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், அப்படி இல்லையே சுவாமி, இவர் தான் அடுத்த சிஎம். யார் சொன்னா அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாமியார், இவரோட குருவாம் அவர் சொல்லியாச்சான், நீ தான் அடுத்த சிஎம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, இந்த ஜாதகப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் எப்படி சொல்லியிருக்கிறதோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜாதகப்படி இவர் சிஎம் ஆகும் என்றது நடக்கவே நடக்காது. இவர் சிஎம் ஆக வேண்டுமானால் சூரியன் மேற்க உதிக்க வேண்டும், இப்படியே சொன்னேன் நான். இவர், அதாவது இந்த கட்சி தலைமையால் லீடர், சிஎம், தமிழ்நாட்டில் சிஎம் ஆக வேண்டுமானால் சூரியன் மேற்க உதிக்க வேண்டும். அது நடக்குமா? நடக்காது. அதே மாதிரி தான் இதுவும். வேற ஏதாவது சின்ன சின்ன பதவிகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த கட்சியே இந்த தலைமை கட்சியில் லயிச்சு சேரும் அப்படி சொன்னேன். அதனால நான் சொல்றேன், அதாவது நான் எந்த கட்சிக்காரனும் அல்லை. நான் வாழப்பட்டது தமிழ்நாட்டில் 40 வருஷமாச்சு. என்னை நானாக்குனதே தமிழ்நாடு. பிறந்த நாடை விட எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். பலமுறை டிஎம்கே, ஏடிஎம்கே இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கேன். மறுபடி இவங்க ஆட்சிக்கு வரணும், இந்த கட்சி கம்பீரமாக மறுபடியும் வரணும், இப்படியெல்லாம் எண்ணம் எனக்கு உண்டு. ஆனால் அது வெறும் எண்ணமாக ஒரு என்ன சொல்லலை, ஒரு அம்பிஷன் உண்டு. அதனாலேயும் சில பேர் கேட்டாங்க, இந்த கட்சியின் ஃபியூச்சர் என்ன சுவாமி அப்படின்னு. அதுக்கு தான் இப்போ இந்த விஷயம் சொன்னது. ஜெகத் மாதா மகாதேவியின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.